மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். இலங்கையின் தலையெழுத்த எழுத போற மிக முக்கியமான நாள் இன்னைக்கும் நாளைக்கும். இந்த தினத்துல நம்ம களத்துல நிக்கணும்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து கிளம்பி ஸ்ரீலங்கால வந்திருக்கோம். இப்போ கொழும்புல நின்றுகிட்டு இருக்கோம். சில அரசியல்வாதிகள் நாட்டை இம்பர்ஃபெக்டா மாத்தி வச்சிருக்காங்க. அதான் இந்த இம்பர்ஃபெக்ட் ஷோ ஸ்பெஷலை நம்ம பேச போறோம். டீட்டெயிலா பேச போறோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஸ்பெஷல். நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் நியாஸ் அகமது. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சிபி ஆரம்பிச்சிடலாமா? நிச்சயமா ஆரம்பிச்சிடலாம். 2 நாளா நம்ம இங்கிருந்து பல பகுதிகளுக்கு போயிருக்கோம். நேற்று ஷோலையும் சொன்னோம், நம்ம சென்னையில இருந்து கிளம்பும் போது இமிகிரேஷன் ஆஃபீஸர் நம்ம இன்டர்வியூ பண்ணி தான் இங்க அனுப்பிச்சாரு. யாரு ஜெயிப்பான்னு கேட்டுதானே. அது எப்படி நாளைக்கு தெரிஞ்சிட போகுது. நம்ம 2 நாள்ல பார்த்த விஷயங்கள் இருக்குல்ல, பல விஷயங்கள், அதை நம்ம நேருக்குள்ள பகிர்ந்துக்கலாம். நிச்சயமா பிரதர், தொகுத்து சொல்லிடலாம். ஓகே, இது கால்ஃப் ஃபேஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். நீங்க 2 ஆண்டுக்கு முன்னாடி கால்ஃப் ஃபேஸ்ட் வந்திருந்தீங்க. அதை பத்தி நேற்று நம்ம பேசணும். இந்த தேர்தல் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் ரொம்ப மிக முக்கியமான தேர்தல் தான் இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னா, அவங்க சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டுகள் ஆகுது. பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சாங்க. இங்க பக்கத்துல ஒரு மாநகராட்சி பில்டிங் இருக்கு. அதை முன்னால பார்க்க முடியுமான்னு தெரியல. அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. இந்த நாட்டை நீங்க பாத்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடியில இந்த நாடு சிக்கி தவிச்சிருக்கா அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு வரும். ஏன்னா வானளாவிய கட்டிடங்கள், நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் கொஞ்சம் கூட்டமா தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பொருளாதார நெருக்கடினா, இங்க ஆண்ட அரசியல் தலைவர்கள் அவங்களோட ஒரு ஆட்சி முறை சரியில்லாம போனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் தான். நிச்சயமா எந்த விதமான போரும் இல்லாம இங்க இருந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு ஸ்ரீலங்கா ஒரு சிங்கப்பூர், மலேசியா பெரிய லெவலுக்கு கூட நிச்சயமா போயிருக்கும். நிறைய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து அதுவா தான் இருந்தது. எக்ஸாக்டா சிபி, என்னன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் அடைஞ்சு சில காலத்துல இந்த நாடு ஜப்பானோடு போட்டி போட்டுட்டு இருந்தாரு. பொருளாதாரத்துல ஜப்பான்ல இருந்து போட்டி போட்டு இருந்தாரு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சிலோன்ல இருந்து ரேடியோ வந்துச்சு, சிலோன்ல இருந்து டிவி வந்துச்சுன்னு. சிலோனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு வர்த்தகம் ஃப்ரீ ஃப்ளோவா நடந்துட்டு இருந்துச்சு. பொருளாதாரம் அவ்வளவு வலுவா இங்க இருந்துச்சு. ஆனால் 50 ஆண்டுகள்ல நீங்க சொன்ன மாதிரி இங்க உள்ள அரசியல்வாதிகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை இம்பர்ஃபெக்டா தான் ஆக்கி வச்சிருக்காங்க. அதான் 1953 இதே மாதிரி இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமாச்சு. அப்ப அதிபர் தேர்தல் நடக்கிறப்ப மக்கள் தங்களுடைய கோபத்தை வாக்குகளா காட்டி தான் அந்த அதிபரை வீட்டுக்கு தான் அனுப்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 53, இப்ப 2024. சிவி, ஏதோ ஒரு குதர்க்கமா சொல்ற மாதிரி இருக்கே. முடிவு நீங்க இருக்க தெரிஞ்சு சொல்ற மாதிரி. நான் முடிவு நான் சொல்ற மாதிரி இல்ல, மக்களுடைய கோபம் அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஏன்னா 2019 இந்த அதிபர் தேர்தல் அப்ப 83.73% வாக்குகள் போலாயிருக்கு. அதை விட ரொம்ப அதிகமா இருக்கும்னு தான் சொல்றாங்க. இப்போ காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிச்சது, 4 மணிக்கு நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ சில மணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்சிடும். கரெக்டான 4% இப்ப தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருவாங்க. ஆனா வழக்கமா இல்லாத அளவுக்கு நிச்சயமா இந்த முறை 12% அதிகமா இருக்கும்னு தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இங்க நடந்த அந்த பொருளாதார நெருக்கடி தான். 2022 இன்ஃபிளேஷன் ரேட் ரொம்ப அதிகமா போச்சு. அத்தியாவசியமான பொருட்கள், பெட்ரோல், கேஸ், அதுக்கப்புறம் சாப்பாடு பொருட்கள் எல்லாமே தட்டுப்பாடு நிலவுச்சு. அப்ப புதுசா ஒரு அரசாங்கத்தை அமைக்கணும், அப்பயே தேர்தலை நடத்தணும் தான் அந்த மக்கள்லாம் ஆர்வப்பட்டாங்க. இருந்தாலும் கூட ராஜபக்சே என்ன பண்ணாருன்னா, எங்களுடைய முழு ஆதரவையும் நாங்க ரணிலுக்கு கொடுக்குறோம். ஏன்னா ரணில் ஒரே ஒரு எம்பி மட்டும் தான் அவர் இருந்தாரு, அவருக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி இடைக்கால அரசாங்கம் அமைச்சாங்க. காரணம் என்னன்னா, IMF கூட்டிட்டு வருவாரு, நாட்டை மேம்படுத்துறோம்லாம் காரணம் கிடையாது. அவர் தப்பிச்சுக்கணும், தன்னுடைய குடும்பம் தப்பிச்சுக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணம் தான் ராஜபக்சே அந்த மாதிரி காரணம். அப்பொழுது தேர்தல் நடத்தினா கூட நினைச்சிருந்தா கூட நடத்திருக்க முடியாது. ஏன்னா பேப்பர் காஸ்ட் இருக்குல்ல, அப்ப கூட அதை அஃபோர்ட் பண்ண முடியாத நிலையிலதான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா இன்ஃபிளேஷன் நம்ம 70% கிட்ட இருந்துச்சு. உண்மைதான், கரெக்ட் தான். இப்பவே இன்ஃபிளேஷன் ரேட் கம்மி பண்ணிட்டதா சொல்றாங்க ரணில் மேல. ஆனா இங்க பொருட்களோட விலையெல்லாம் பார்க்கறது ரொம்ப அதிகமா தான் இருக்கு. நாங்க போன முறை வந்தப்போ ஒரு மசாலா தோசையோட 600, 650 ரூபா இருந்தது. இப்ப ஒரு 350, 400 ரேஞ்சில தான் இருக்கு. ரொம்பலாம் குறையில, ஆனா கொஞ்சம் குறைச்சிருக்காருங்க மட்டும் தெரியுது. முக்கியமா இலங்கையில 50% ப்ரிஃபரன்ஷியல் எலெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 50%க்கு மேல யாரு வாக்கு வாங்குறாங்களோ அவங்க அதிபர் ஆயிடுவாங்க. கடந்த இவ்வளவு ஆண்டுகளாக இதெல்லாம் ஒரு வாக்குவாதமே இல்லாம, யாரு 2ஆவது 3ஆவது இல்லாம ஒரே ஒருத்தருக்கு கிடைச்சிடும். அது மாதிரி இருக்கட்சி ஆட்சி முறை தான் பெரும்பாலும் இங்க இருந்திருக்கு. ஒண்ணு யுனைடெட் நேஷனல் பார்ட்டி, இப்போ ரணில் விக்ரமசிங்க 2019 அந்த கட்சி சார்பாக தான் போட்டிட்டாரு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி, அந்த கட்சியில இருந்தா பல பேர் பிரிஞ்சு வந்திருக்காங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல பாக்குறப்ப 2019 மக்கள் அந்த வாக்குகள் அடிப்படையில தான் ஒரு எம்பி ஆனார் ரணில் விக்ரமசிங்கே. இப்ப அவர் யுனைடெட் நேஷனல் பார்ட்டிக்கு சார்பாக ஒரு போட்டியிடல, சுயேட்சையா போட்டியிடாரு இந்த எலெக்ஷன்ல. இப்ப அவருக்குமான ஒரு ஆதரவும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு நாடு இருக்குன்னு வேற சொல்றாங்க. ஆமா, அதை பத்தி பேசிடலாம். என்னன்னா, இது டெலிகாஸ்ட் ஆறப்ப நம்ம எக்ஸிட் போல் கூட வந்திருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் ஓட்டிங் பேட்டர்னை பத்தி நான் சொல்லிடுறேன். இங்க 2 நாளா சந்திச்சு பல பேர் சந்திச்சோம்ல. யாருன்னா பல ஒர்க்கிங் கிளாஸ் சந்திச்சோம், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை சந்திச்சோம், பிசினஸ் மேனை சந்திச்சோம், மேல இருக்க கிரீம் லேயர் பல மக்களை சந்திச்சோம். அந்த ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, ஏகேடி அப்படின்னு சொல்லப்படுறவருக்கு, அனுராக குமார திசநாயகே அவருக்கு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப நம்பி அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், அவரு தான் மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு ஒர்க்கிங் கிளாஸ் முழுக்க அங்க இருக்காங்க. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் எங்க இருக்காங்க அப்படின்னா ரணில் சைடு இருக்காங்க. கொழும்புல யாருக்கு இருக்கான்னா சஜித்துக்கு இருக்காங்க. இப்படிதான் வந்து இந்த ஓட்டு வந்து இங்க பிரிஞ்சிருக்கு. ஆமா, தமிழர்களும் கிட்டத்தட்ட முன்னதான் வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா, சில பேர் வந்து ரணிலுக்கு, சில பேர் சஜித்துக்கு, சில பேர் அனுராக் குமார திசாநாயக்கும் வந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சஜித் வந்து போட்டிடுறாரு. போன முறை அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்ப அவருக்குமே 2022லயே ஒரு ஆட்சி நம்ம அமைச்சர்லாம் கூப்பிடலாம் நினைச்சாங்க, பட் அமைக்க முடியல. இன்னொரு பக்கம் என்னன்னா, அனுராக் குமார திசாநாயகே இந்த இலங்கை மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பேர். 1980களில் 90களில் ஜேவிபின்னு சொல்லப்படுற இந்த கட்சியினாலதான் கிட்டத்தட்ட சிங்கள மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு கலவரம் ஒரு எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா, முதல்ல ஒரு அடிப்படைவாத கட்சி, ரொம்ப கடும் போக்குவாதிகள்னு பார்க்கப்பட்டுச்சு. அதனால இப்ப பார்ட்டி பேரையும் மாத்திட்டாரு. பார்ட்டி பேரையும் மாத்திட்டு இப்ப ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. தமிழக மக்களும் பலர் வந்து அவர்களுக்கு வந்து அவர் பேரு நிக்கிறத, குறிப்பா இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள், தமிழ் இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பலர் தான் அவருக்கு பின்னாடி நிக்கிறத நம்மளால பார்க்க முடிச்சு. தேசிய மக்கள் கட்சிங்கிற சார்பா அவர் வந்து போட்டிடுறாரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம இங்க பாக்குறோம் மோடிக்கு பின்னாடி பிரசாந்த் கிஷோர் இருந்தாங்க 2014 தேர்தல்ல அப்படின்ட்டு. இப்ப ஏகேடிக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய ஒரு ஐடி டீம் செயல்படுதுங்கிறாங்க. ஏன்னா இந்த வீடியோ போட்டாலுமே நீங்க பார்க்கலாம், ஏகேடின்னு சொல்றதா இருக்கட்டும். இன்னொன்னு தமிழகத்துல இருந்து வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஐடி டீம் தமிழகத்துல வந்திருக்காங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு காலையில யாழ்ப்பாணத்துல இருக்க ஒரு நண்பர்கிட்ட கூட நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த கடைக்கோடி ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜ் கூட நீ ஏகேடி போட்டோ வந்து பார்க்கலாங்க. ஆதரவு இருக்கோ இல்லையோ, இளைஞர் சக்தியை வந்து இறக்கி எல்லா பக்கமும், அது டிஜிட்டலா இருக்கட்டும் இல்ல வந்து களமா இருக்கட்டும், எல்லா பக்கமும் ஏகேடி தன்னுடைய பேரும் தன்னோட கட்சியை கொண்டு போய் சேர்த்துட்டாப்ல. ஜேவி முன்ன மாதிரி இல்ல, நாங்க இப்ப எல்லாம் திருந்திட்டோம், வேணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க சொன்னதான் சிபியர்களே சொன்னீங்கல்ல, இந்த சர்வதேச கண்ணோட்டத்துல பார்ப்போம், 3 நாடுகள் 3 வேட்பாளர்கள் பின்னாடி இருக்குன்னு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரணில் பின்னாடி வந்து வெஸ்ட் யூரோப்போ அமெரிக்கா போன்ற சக்திகளும் வந்து ரணில் பின்னாடி இருக்கு, சஜித்துக்கு பின்னாடி இந்தியா இருக்கு, ஏகேடிக்கு பின்னாடி சைனா இருக்கு, இதான் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் தான் வெஸ்ட் பார்க்கும். ஏன்னா இந்த பிராந்தியத்துல வந்து இந்தியாவை தன்னை நேச சக்தியா பாக்குறதுனால இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து வெஸ்ட் பார்க்கும். வெஸ்ட் வந்து ரணில் ஆதரித்தாலும் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நின்னுக்குவாங்க அப்படிங்கறதா இதோட அரசியல் விமர்சனோட கருத்தா இருக்கு. ஆமா, இப்ப நம்ம கூட நேற்று கூட ஒரு தமிழன் பத்திரிகையோட ஆசிரியர் சிவராமசாமி சார்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் உறுதியாவே சொல்றாரு, கிட்டத்தட்ட சைனா வந்து ஏகேடி சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து அஜித்தோ வந்துட்டு போனாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்துட்டு போனாங்க. இங்க வந்து போல இங்க இருந்து போய் நம்ம இந்தியால வந்து ஜெய்சங்கரை சந்திச்சாங்க. இப்ப அஜித் தோவல் போன மாசம் கூட வந்துட்டு தான் வந்து சென்னை வந்துட்டு போனாரு. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு முழு ஆர்வம் இருக்கு இலங்கையில. ஏன்னா நம்ம பிராந்தியத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு. அது மட்டும் கிடையாது, வழக்கமாக என்ன இருக்குன்னா, இந்தியாவோட பல தொழிலதிபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கு. தொழிலதிபரா இல்ல மோடியோட ஃப்ரெண்டா சொல்றீங்களா? அதை சேஃப்கார்ட் பண்ற பொறுப்பு கடமையும் இந்திய அரசுக்கு இருக்கு. அதனால இங்க நடக்கிற தேர்தல் முடிவுகள் வந்து இந்தியாவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து மக்கள் சார்பா இருக்கான்னு நினைச்சேன், பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கவே இல்லை. ஆனா என்ன, ராஜபக்சேயோட ஹம்மந்தோட்டம் அங்கேயுமே ஒரு பெரிய செல்வாக்கு இல்லைங்கிறாங்க. இப்ப 2019 ரொம்ப வந்து வாக்குகள் அதிகமா வாங்கி வச்சாப்புல கோத்தபய ராஜபக்சே. இப்ப அடிச்சுதான் 2022 வீட்டுக்கே துரத்திட்டு அந்த அதிபர் மாளிகையே இளைஞர்கள் வந்து கைப்பற்றினாங்க. அப்புறம் கர்ஃபியூலாம் வந்து போட்டு கொஞ்சம் அமைதி வந்து கிளம்பி இருக்கு. இருந்தா கூட அவங்களுடைய கட்சியை வந்து போட்டிடுறாங்க. மொத்தம் களத்துல வந்து 39 பேர் தாக்கல் பண்ணாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இப்போ 38 பேர் களத்துல வந்து நிக்கிறாங்க. மும்முனை போட்டினா கூட ராஜபக்சேவோட கட்சி என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா அவங்க வந்து இப்ப ராஜபக்சோட பிம்பம் உடஞ்சிருச்சு, கோத்தபய ராஜபக்சே பிம்பம் உடஞ்சிருச்சு. அதனால அவங்களோட வாரிசு அரசியல் இறக்கி விட்டுருக்காங்க. நமல் ராஜபக்சே அவரோட கட்சியின் சார்பாக தான் போட்டிடுறாரு. இருந்தா கூட கட்சியோட மூத்த நிர்வாகிகள் எல்லா தொண்டர்களும் வந்து ரணில ஆதரிப்பாங்களாம். கட்சி தன்னை விட்டு போயிடக்கூடாது, அதே சமயத்துல நம்மளுக்கு அந்த வகையில வாக்கு வந்து கிடைக்காது, ரணிலும் வரணும், நம்ம கட்சி விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் எடுத்திருக்கிற ராஜபக்சே. என்னன்னா சிவி, ரொம்ப முக்கியமான விஷயம், வழக்கமா வந்து இங்க தேர்தல் நடக்கும்போது தமிழ் மக்களோட கோரிக்கையாவா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பொது வாக்கெடுப்பு எங்களுக்கே சுயாட்சி நிர்ணயத்திற்கு இல்லைன்னா தனி நாடிற்கான தனி பொது வாக்கெடுப்பு நடக்கும் அப்படிங்கறதா தமிழ் மக்களோட கோரிக்கையா இருக்கும். ஆனா இந்த தேர்தல் எப்படி பார்க்கப்படுதுன்னா, எல்லாருனாலையும்
பொருளாதாரத்துக்கான பொது வாக்கெடுப்பு. இட்ஸ் எலெக்ஷன் ஃபார் எக்கனாமிக் ரெஃபரண்டம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த தேர்தல் முடிவை வச்சுதான் இந்த நாட்டோட பொருளாதாரத்தோட திசை வழி வந்து இந்த சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது, இந்த திசையில போவோம் அப்படிங்கிறது சொல்லப்படும். அது ஏன் சொல்றேன்னா, ரணில் வரப்ப வந்து இதோட கடன் வந்து 83 பில்லியன் இருந்துச்சு கடன் அப்பா. அண்ட் தென் 70% கூட இன்ஃபிளேஷன் இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, 70%. இந்த 2 ஆண்டுகள்ல வந்து பேப்பர்ல வந்து இன்ஃபிளேஷன் ரேட் வந்து பயங்கரமா கம்மியா இருக்கு. 1.5 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், இன்ஃபிளேஷன் கொண்டு வந்துட்டோம் ரணில் கிளைம் பண்ணிக்கிறாரு. ஆனால் இங்க இருக்கிற விலைவாசி நம்ம ரொம்ப டூ மச். ஆனா பேப்பர்ல தான் இருக்கு. மேபி சில 1 கீழே கூட வந்திருக்கு. ஆனால் இங்க என்ன நம்ம வாங்குறோட பொருட்கள் அதை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த விலையில அந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் வந்த மாதிரி தெரியல. அவருக்கு மேல என்ன குற்றச்சாட்டுனா, இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இலங்கைங்கிற தீவு தேசத்தை, இவ்வளவு வளம் மிகுந்த ஒரு தீவு தேசத்தை போய் IMF வந்து அடகு வச்சிட்டாரு. IMF தான் முடிவு பண்ணுது இந்த பொருள் எந்த விலைக்கு விற்கணும், கரண்ட் பில் என்ன இருக்கணும், டாக்ஸ் என்ன இருக்கணும். இது ரணில் வந்து இங்க ஆட்சி நடத்தல, IMF தான் நடத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, IMF மாற்றதா சொல்லுங்கன்னா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சஜித்தும் ஏகேடியும் என்ன சொல்றாங்கன்னா, IMF இருந்து வெளில வர முடியாது, ஆனால் நாங்க நெகோசியேட் பண்ணுவோம், IMF நெகோசியேட் பண்ணுவோம், அவன் சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்ட மாட்டோம். எப்ப நீ ஒண்ணு சொல்றேன், எனக்கு மக்கள் முக்கியம், ஒரு காமன் கிரவுண்டுக்கு வருவோம் அப்படிங்கிற சஜித் இது இருக்கு. ஏகேடி பாத்தீங்கன்னா சைனா இருக்கு, நண்பர் இருக்கான் பாத்துக்குவாங்கிற மூட்ல தான் வந்து ஏகேடி இருக்காரு. அதுதான் இது சொல்ற மாதிரி இந்த தேர்தல் வந்து எலெக்ஷன் வந்து பொருளாதாரத்துக்கான ரெஃபரண்டம், எக்கனாமிக் ரெஃபரண்டம் தான் பாக்குறாங்க. நிச்சயமா. ஏன்னா வந்து நிறைய பேர்னால குழந்தைகளை படிக்க வைக்க முடியலன்னு வந்து சொல்றாங்க. அது கேட்க முடியுது. ஏன்னா படிப்போட அந்த காஸ்ட்டுமே ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு அத்தியாவசியமான சாப்பாடு. இப்ப நார்மலா ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு வெளியே வந்தாலே நமக்கே எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியும். வேலை வாய்ப்பின்மையுமே இந்த நாட்டுல வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் அவ்வளவு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. வேலைக்கு போனா கூட அவங்களுக்கான அந்த ஊதியம்ங்கிறது முறையா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல படிப்பு பிரச்சனையா இருக்கு, வேலை வாய்ப்பு பிரச்சனையா இருக்கு, அடுத்து சாப்பாடு வந்து பிரச்சனையா இருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி எல்லா பொருட்களோட விலையுமே கொஞ்சம் அதிகமா இருக்குது. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா அந்த நாடு சுபிச்சமா இருக்கும். ஏன்னா என்ன வளம் இந்த திருநாட்டில் தான் மக்கள்னு சொல்றாங்க. எல்லா வளமும் இருக்கு இந்த நாட்டுல. ஆமா. ஆனா இந்த அரசியல்வாதிகள் அதை முறையா பயன்படுத்திக்கிட்டு இந்த போரு, நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம், இந்த மாதிரி மொட்டு மாதிரி ஒரு பில்டிங் கட்ட போறோம் அப்படின்லாம் எதுவுமே இல்லாம எங்களுக்கான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து வாக்குகள் செலுத்திருக்காங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளார யார் அதிபருங்கிறது வந்து தெரிய வந்துடும். ஆமா சிபி, என்னன்னா நேத்துல இருந்து நம்மள எல்லாருமே பயமுறுத்திட்டு இருந்தாங்க, பத்திரமா இருங்க, நாளைக்கு ஏதாவது கலவரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரசாங்கம் கர்ஃபியூ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் நீ காலையில இருந்து ரொம்ப ரொம்ப அமைதியா தான் தேர்தல் நடந்துச்சு. ஆமா, நாளைக்கு தேர்தல் முடிவுகளும் இதே அமைதியோட நிச்சயமா. ஏன்னா மொத்தம் இலங்கையில 13,421 வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு வாக்குச்சாவடிகள் கூட எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கவே இல்லைங்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து தேர்தல் ஆணையம் முன்னெச்சரிக்கையா பல ஏற்பாடுகள் செஞ்சாங்க 2022 பார்த்துட்டு. முக்கியமா இளைஞர்கள் நின்று இந்த தேர்தல் நிறைய வேலையில் பார்த்துறாங்க. கட்சிக்காரங்களாக பார்க்கல, பொதுமக்கள்கிட்ட இருந்து பார்த்துறாங்க. நீங்க வரணும், நீங்க வாங்க, வந்து ஓட்டு போடுவாங்கன்ட்டு அவங்கதான் வீதியா போய் வந்து தேர்தல் ஆணையத்தோட இந்த ரங்கமா வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்கன்னு வந்து தெரியுது. அமைதியான முறையில வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அமைதியான முறையில வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிஞ்சு அடுத்த அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு நம்ம நம்புவோம். இது வந்து ஒரு 5:30-6 மணி சூழல் நாங்க சொல்றோம். நாளைக்கு வந்து தெரிஞ்சிரும் இலங்கையோட அதிபர் யாருன்னு, யார் தலையெழுத்து எழுத போறாங்க, இலங்கை மக்களுடைய தலையெழுத்து எழுத போறாங்க. ஏன்னா 2 கோடிக்கும் மக்கள் அதிகமா வசிக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கை, அந்த வாக்கு இதுல பதிவு பண்ணக்கூடிய அவங்களோட இது மட்டுமே 1,7,00,000 சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% கிட்டத்தட்ட வருவமா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையோடைய தலையெழுத்து யார் எழுத போறா, என்ன நடக்க போகுதுங்கிறத களத்துல நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம். ஓகே சிபி, இன்னும் 2 நாட்களுக்கு இலங்கையில தான் இருக்க போறோம். நீங்க இலங்கையில இருந்து வேற ஏதாவது செய்தி கேட்க விரும்புறீங்கன்னா உங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கேட்டிருக்காங்க சீமான் பத்தி மக்கள் நினைக்கிறாங்க, அதை கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இலங்கை மீனவர்கள், அதையும் தமிழ்நாடு மீனவர்கள், இந்திய மீனவர்கள் பிரச்சனை கொடுக்குறாங்க, அதை பத்தியும் கேளுங்கன்னு சொல்லிருக்காங்க. நம்ம நிச்சயம் வாய்ப்பு இருக்கப்ப எல்லாத்தையும் தான் வந்து பண்ண போறோம். இம்பர்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சோம். இம்பர்ஃபெக்ட் ஷோல வந்து மீம் ஸ்ட்ரீட்ஸ் அவார்டு இல்லைன்னா சரி வராது. மீம் ஸ்ட்ரீட்ஸ் கூட அவசரத்தில் எடுக்க முடியாது, நம்ம காலையில இருந்து நிறைய புத்தகம் போயிட்டு இருந்ததுனால. பட் அவார்டு இல்லாம முடிச்சா வந்து சரி வராது. என்ன அவார்டு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. அவ்வளவு சரியில்லாமா? சரி, மும்முனை போட்டி நிலவுதுங்கிறாங்க. எல்லாருமே தங்களுடைய ராஜதரங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நான் தான் ராஜா அப்படிங்கிறாங்க. யார் அவங்க ராஜா? மக்கள் தான் ராஜா. டெமோக்ரஸி தான் ராஜா, மொனார்கி கிடையாது, டெமோக்ரஸி. இருந்தா கூட அவங்க ராஜான்னு சொல்றாங்களா, தந்திரம் பண்றாங்கல்ல. நாளைக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருவாங்க யார் ராஜா அப்படி. நாளைக்கு மக்கள் தான் ராஜா, அதனால மக்கள் தான் ராஜா, இன்று மக்கள் தான் ராஜா. அதனால வந்து
ராஜாவின் தந்திரங்கள் மாதிரி எல்லா ராஜா தந்திரங்கள் போடுறதுனால ராஜாவின் தந்திரங்கள்ல ஒரு விருதை வந்து 3 பேருக்குமே ரணில் விக்ரமசிங்கே இப்ப இருக்கிற அதிபர் அவர் கூட தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆமா நம்ம இதை பத்தி பேசிக்க வேணாம். ஆமா இந்த ராஜாவின் தந்திரங்கள் மக்கள் தான். ஆமா சஜித் பிரேமதாசா வரலாம், அனுரா குமர திசாநாயகி கூட வரலாம். அது மக்களோட கையில தான் வந்து இருக்கு. தொடர்ந்து வீடன் வெப்டிவில் வந்து இணைஞ்சிருங்க. நாங்க நிறைய பேர் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம், நிறைய வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிருக்கோம். அதையும் வந்து பாருங்க, ஒரு கருத்துக்களை வந்து சொல்லுங்க. நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.